ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்க ஜிஜோ பேசுறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். You are a hero. You are a hero. You are. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் ஆமென் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்கும்படிக்கு, உம்மை தேடும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நாள், இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். கடந்த கர்த்தாவே 11 மாதங்கள் எங்களை பத்திரமாய் பாதுகாத்தீரே. இந்த 12ஆம் மாதத்தையும் ஆண்டவரை எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, இன்று கண்ட எகிப்தினை இனிமேல் நீ காண்பதில்லை என்று சொன்ன வசனத்தின்படியா இந்த மாதத்துக்குள் கர்த்தாவே ஆமென் ஆண்டவரை எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தாவே முடிவை கர்த்தர் தந்து ஆமென் இந்த மாதத்தோடு கூட கர்த்தாவே அப்பா எல்லாம் மாறுபடி ஜெபிக்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளர்க்கும்படி செய்கிற தேவன் இந்த மாதத்திலிருந்தே எங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படிக்கு புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய அற்புதங்கள், புதிய புதிய ஆமென் அதிசயங்கள் எங்கள் கண்கள் காணும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி கொடுத்து ஜெபிக்கிறோம். கேட்கிற வசனங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலம் என்று சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏற்ற காலம் எப்பொழுது வரும், தேவன் நம்மை எப்பொழுது உயர்த்துவார் என்று நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி ஆமென் ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஆமென் எப்பொழுதும் தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறது. அப்போது அவர் சொல்கிறாரே 5:7 சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏற்ற நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏற்ற காலம் எப்பொழுது வரும்? ஆபிரகாமை கர்த்தர் 75வது வயதில் சந்தித்தார். 100வது வயதில் தான் வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை பெறும்படி கர்த்தர் உதவி செய்தார். 25 வருடங்கள் ஆபிரகாம் காத்திருந்தார். யோசேப்பு 13 வருடங்கள் சிறைச்சாலையிலையும் வெளியவும் பல கஷ்டங்கள் பாடுபட்டு 13 வருஷங்களுக்கு அப்புறம் ஆசீர்வாதத்தை கண்டடைந்தான். எலிசா 14 வருஷம் எலியாவுக்கு கைகளை கழுகிற, கைகளில் தண்ணீர் ஊற்றுகிற ஒரு வேலைக்காரனாக எலிசா இருந்தார். அதனால தான் எலியாவை விட இரட்டத்தனையான அற்புதங்களை எலிசா மூலம் செய்ய முடிஞ்சது. யோசுவா 40 வருஷம் மோசேன் கீழே ஒரு வேலைக்காரனாக, ஒரு ஊழியக்காரனாக வேலை செய்தார். 40 வருடங்கள் அவர் காத்திருந்தார். யோபு தனக்கு வந்த உபத்திரவம், தனக்கு வந்த கஷ்டம் 6 மாதத்தில் அவர் படாத பாடு இல்லை, எல்லா பாடுகளையும் பட்டார். ஆனால் முடிவில் நான் ஆசீர்வாதம் பெறுவேன் என்று அவர் ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அதன்படி அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். நம்முடைய முற்பிதாக்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் காத்திருந்தாங்க. அவர்களெல்லாம் ஏற்ற காலம் வரும் வரை கர்த்தருக்கு கரத்தில் அடங்கி இருந்தாங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகலை, அவரை தூஷிக்கலை. ஆமென். யோபு சொல்கிறாரு, பைத்தியக்காரி போல் பேசுகிறாயே. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க நான் யார்? அவர் என்னை படைத்தவர், அவர் என்னை சிருஷ்டித்தவர், அவர் ஏற்ற காலத்தில் செய்வார், சொன்னவர் செய்வார், அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். சொன்ன தேவன் கண்டிப்பாக நமக்கு எல்லாவற்றையும், அது ஏற்ற காலம், அந்த ஏற்ற காலம் வரும் வரை எல்லாவற்றையும் நாம் அடங்கி அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். அடங்கி இருப்பது எப்படி? தந்தவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தெய்வனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லிட்டார். சொன்ன தேவன் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ
1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளணும். அதான் இம்பார்ட்டண்ட்டு. கற்பனைகளை கை கொண்டால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வாராம். ஆமேன். நாம் ஒரு ஆள் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்ந்தால் நம்முடைய தலைமுறைகள் 1000 தலைமுறை மட்டும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். சங்கீதம் 22:24 வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணவும் மாட்டார், அதை அருவருக்கவும் மாட்டார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். அல்லேலூயா. சங்கீதம் 115 வசனம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஆமேன். அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு என்ன சித்தமோ அது அவர் செய்கிறார். அவர் நம்மள சித்தம் வைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருப்பதென்றால் எப்படி? ஆமேன். எல்லாவற்றையும் என்ன நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் மௌனமாயிருந்து கர்த்தர் நமக்கு செய்வார். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? நான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான விசுவாசம், அந்த நம்பிக்கையே நமக்கு போதும். ஆமேன். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். நாம் ஆமேன் முந்தி கொள்ளக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தைகள் விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தூஷித்தார்கள் என்று வசனம் சொல்லப்படுகிறது. ஆமேன். வான அப்பத்தினாலும் காடை இறைச்சியினாலும் அவர் திருப்தியாக்கினார், போஷித்தார். கண்மலையிலே தண்ணீர் வந்தது, ஆனாலும் அவர்கள் புசித்து குடித்து திருப்தியாகி கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், அதனால் அவர்கள் செத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமேன். அந்த சந்ததியே செத்து மடிந்தது. அவருடைய பிள்ளைகள் தான் கானான் தேசத்துக்கு போனாங்க. அதே மாதிரி நாமும் ஆமேன் விசுவாசித்து கடைசியில் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிற நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்கு விரோதமாக தூஷித்து பேசி அவருடைய ஆசீர்வாதங்களை பெறாமல் போகக்கூடாது. கர்த்தர் இந்த வருஷத்தில் இந்த மாதம் ஆமேன் விசேஷித்த மாதம். கடந்த 11 மாதங்கள் நமக்கு இது எல்லாமே சூன்யமாக போச்சு. ஆனால் இந்த மாதம் அப்படி கிடையாது. கர்த்தர் அந்த ஜனவரி 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் தந்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் அவர் நமக்கு நிறைவேற்ற மெய்யின் காரணம் நம்ம மௌனமாக அவருடைய சமூகத்தில் மௌனமாக நம்ம இருந்தாலே போதும். யாருக்கும் நம்மால் முடிந்த உதவி செய்வதை தவிர உபத்திரவம் செய்யாமல் ஆமேன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலே போதும். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆமேன் நமக்கு செய்து முடிப்பார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை என்று வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளினால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமேன் எப்போ ஏற்ற காலம் வரும் என்று சொல்லி அவருடைய முகத்தையே பார்த்து, இதோ வேலைக்காரருடைய கண்கள் தன்னை சமானை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரருடைய கண்கள் தன்னை சமாட்டியை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் கண்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. வசனத்தின்படி கர்த்தரையே நோக்கி கொண்டு அமர்ந்திருப்போம். இந்த மதத்தில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பேசுகிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். நேர் கூட வாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you. Jesus, all our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Oh, what peace we often fall
prayer. Can we find a friend so faithful, who with all our sorrows share? Jesus knows our every weakness. Take it to the Lord in prayer. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. Everything to God in prayer. Don't need excuses, cause you are not weak. So chin up and be the very best you can be.